சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் மூலம் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்தவர் ஆர்.பி. சௌத்ரி. குறிப்பாக நாட்டாமை, சூரியவம்சம் போன்ற வெற்றி படங்கள் மூலம் தமிழ் சினிமாவில் தனித்த அடையாளத்தை உருவாக்கினார். பல முன்னணி நடிகர்களை அறிமுகப்படுத்தி பல ஹிட் படங்களை வழங்கி அவரது பங்களிப்பு தமிழ் சினிமாவில் அவருக்கு தனித்த அடையாளத்தை வழங்கியது. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜோத்பூர் அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் அவர் கடுமையாக காயமடைந்த நிலையில் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் பலனின்றி அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது சொந்த ஊரான உதய்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த துயர விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் திரைப்பட ரசிகர்கள் மற்றும் திரையுலகிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது மறைவிற்கு திரையுலக பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியேற்க உள்ள விஜயின் திரையுலக வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்திய ஆர்.பி. சௌத்ரி என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தோல்வி படங்களில் நடித்து வந்த விஜய்க்கு உரிய பெரிய பிரேக் தேவைப்பட்டது. அப்பொழுது பூவே உனக்காக திரைப்படத்தின் மூலம் விஜயின் கேரியரை மாற்றியவர் ஆர்.பி. சௌத்ரி. விக்ரமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் எடுத்தது. தொடர்ந்து துல்லாத மனமும் துள்ளும் படமும் விஜய்க்கு பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்தது. இளைஞர்களை கவர்ந்து வந்த விஜய் அதற்கு பிறகு குடும்பங்கள் கொண்டாடும் நாயகனாக மாறியது இந்த திரைப்படங்கள் மூலம்தான். கடைசியாக ஆர்.பி. சௌத்ரியின் சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் நிறுவனத்தின் ஜில்லா படத்தில் விஜய் நடித்திருந்தார். ஆர்.பி. சௌத்ரியின் மகனும் நடிகருமான ஜீவா விஜயின் தீவிர ரசிகர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் ஜீவா தனது வீட்டில் விசில் எடுத்து விஜயின் வெற்றியை கண்ணீர் மல்க கொண்டாடி வீடியோ வெளியிட்ட நிலையில் அடுத்த நாளே அவருக்கு இப்படியான சோகம் செய்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில நடிகர் ஜீவா மற்றும் ஜித்தன் ரமேஷோட ஆர்.பி. சௌத்ரியுடைய இறப்பு குறித்து தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அவர் படங்கள் மூலமா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் பட்டாலும் எனக்கு கிடைச்சதாகவும் அவர் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுத்ததாகவும் பல படங்கள் எனக்கு வெற்றி பகிர்ந்து அமைச்சு கொடுத்ததும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி பகிர்ந்து அவருடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.